நம்ம பார்க்க போற நியூஸ் எதை பத்தி அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ். ரேஷன் கடைகளில் சற்று முன் வெளியான தகவல், மக்கள் மகிழ்ச்சி. இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கும் துவரம் பருப்பு, பாமாயில் எண்ணெய் ஆகியவை தரமில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் அது குறித்து தெளிவான விளக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு நுகர்வோர் வணிக கழகத்தால் தரமான பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கும் நிறுவனங்களுக்கு கொள்முதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. அண்மையில் வெளியான செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது போன்ற தர சோதனையில் தேர்வாக நிறுவனங்களுக்கு கொள்முதல் ஆணை எதுவும் வழங்கப்படவில்லை என அறிவித்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழக மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அண்மையில் வெளியான செய்தியில் தர சோதனையில் தேர்வாக நிறுவனங்களுக்கு ரூபாய் 1000 கோடி ரேஷன் பொருட்கள் வாங்க ஆணை என்று தலைப்பிட்டு வெளிவந்த செய்தி முற்றிலும் தவறானதாகும். தமிழ்நாட்டில் சிறப்பு பொது விநியோகத்தை திட்டத்திற்கு தேவையான பருப்பு மற்றும் பாமாயில் தமிழ்நாடு ஒப்பந்த புள்ளி சட்டம் 1998 மற்றும் விதிகள் 2000 படி நாளிதழில் விளம்பரம் செய்யப்பட்டு உரிய நடைமுறைகளை பின்பற்றி கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. நாளிதழ்களில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பெறப்படும் ஒப்பந்த புள்ளிகளின் தொழில்நுட்ப ஆவணங்கள் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையில் உள்ள 5 அலுவலர்களை கொண்ட ஒப்பந்த புள்ளி ஆய்வு குழுமத்தால் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள ஒப்பந்த புள்ளிகளின் பட்டியலை இக்குழு பரிந்துரைக்கிறது. அதன் பின்னர் விலை புள்ளிகள் திறக்கப்பட்ட தகுதியான நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்தின் குழும துணைக்குழு விலை குறைப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பரிந்துரையின் அடிப்படையில் குழுவின் ஒப்புதல் பெற்று குறைந்த விலைக்கு விநியோகம் ஒப்புக்கொண்ட நிறுவனங்களுக்கு பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு கொள்முதலுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஜனவரி 2025 முதல் மார்ச் 2025 வரையிலான 3 மாதங்களுக்கு தேவையான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்வதற்கு கடந்த 21/11/2024 அன்று பருப்பு மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு அதற்கான பாமாயில் மாதிரிகள் ஒப்படைப்பு செய்வதற்கு 9/12/2024 இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டது. ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்கும் ஒவ்வொரு நிறுவனமும் ஒப்பந்த புள்ளி சரத்து 14(9) படி 2 மாதிரிகளை சமர்ப்பிக்க வேண்டும். இதில் 18 நிறுவனங்களிடம் இருந்து 30 பருப்பு மாதிரிகளும் 9 நிறுவனங்களிடம் இருந்து 9 பாமாயில் மாதிரிகளும் தலைமை அலுவலகத்தில் பெறப்பட்டன. பருப்பு மாதிரி சமர்ப்பித்த நிறுவனங்களில் ஒன்று, பாமாயில் மாதிரியும் சமர்ப்பித்த நிறுவனங்களில் ஒன்றும் ஒப்பந்த புள்ளி ஆவணங்களில் இணைய வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யவில்லை. வெவ்வேறு நிறுவனமும் சமர்ப்பித்த 2 மாதிரிகளை ஒன்றிணை பகுப்பாய்விற்கு சோதனை மற்றும் அளத்திருத்த ஆய்வகங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஆய்வகம் ஒன்றுக்கு அனுப்பி வைப்பதும், ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்பவர்களின் 2வது மாதிரினை 3வது மாத கால வைப்பிற்கு வைத்திருப்பது என்பதும் நடைமுறையாகும். முதல் மாதிரி பகுப்பாய்வில் தேர்ச்சி பெறாத தேர்வுகளில் 2வது மாதிரியின் ஆய்வகத்திற்கு பகுப்பாய்விற்கு அனுப்பி அதில் கிடைக்கும் முடிவினை வைத்து பரிசீலனை செய்து 2வது மாதிரியும் தேர்ச்சி பெறாத நிறுவனத்தில் விலை புள்ளி திறக்கப்பட மாட்டாது என்பதும் வழக்கத்தில் உள்ள நடைமுறையாகும். பாதுகாப்பாக 9/12/2024 அன்று ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யாத நிறுவனங்கள் தவிர்த்து 17 நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட பருப்பு வகை மாதிரிகள் எண் குறிப்பிட்டு பகுப்பாய்விற்கு கிண்டியில் உள்ள NAPL அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்திற்கும் அதே நாளில் 8 நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட பாமாயில் மாதிரிகள் கோடிங் நம்பர் குறிப்பிட்டு திருமலிசையில் உள்ள NAPL அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்திற்கும் அனுப்பி 10/12/2024 அன்று பெறப்பட்ட பருப்பு மாதிரிகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் பகுப்பாய்விற்கு அனுப்பிய 30 பருப்பு மாதிரிகளில் 24 மாதிரிகள் நிர்ணயிக்கப்பட்ட தரத்துடன் இருந்ததாகவும் 6 மாதிரிகள் மட்டும் சேதமடைந்து மற்றும் உடைந்த பருப்புகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக இருந்தால் அவை உரிய தரத்தில் இல்லை ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மேற்கண்ட 6 மாதிரிகள் தர ஆய்வு விவரங்களில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI மற்றும் அக்மார்க் நிர்ணயித்த வரம்புக்குள் இருந்தன. ஆதலால் 6 நிறுவனங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட 2வது மாதிரிகள் மீண்டும் பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட்டன. இந்த நிறுவனங்களின் பருப்புகள் தரமற்றது என நிர்ணயிக்கப்பட்டவை அல்ல. இந்த நிறுவனங்களில் அனைத்துமே கடந்த காலங்களில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்திற்கு துவரம் பருப்பு வழங்கிய நிறுவனங்களாகும். மேலும் முதல் மாதிரியில் தரம் குறைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிறுவனங்கள் அளித்த விலை புள்ளிகளிலும் இந்த 4 நிறுவனங்களும் கொடுத்த விலை புள்ளியை விட அதிக விலை குறிப்பிடப்பட்டிருந்தன. பாமாயிலுக்கும் இதே நடைமுறையில் தகுதி பெற்ற 8 நிறுவனங்களை சேர்ந்தோர் பட்டியலில் தேர்வு செய்யப்பட்ட அவற்றின் விலை குறைப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விலையினை குறித்து வழங்க நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. பாமாயில் கொள்முதலில் ஆணை பெற்ற 4 நிறுவனங்களுக்கு கடந்த காலங்களில் தமிழ்நாடு நுகர்வு பொருள் வணிக கழகத்திற்கு பாமாயில் வழங்கி வரும் நிறுவனங்கள் ஆகும். எனவே 3 நிறுவனங்களின் பாமாயில் மாதிரிகள் தரமற்றவை என்று நிராகரிக்கப்பட்டதை தெரிவிப்பதும், பருப்பு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்ட 4 நிறுவனங்களில் 2 நிறுவனங்களின் மாதிரிகள் முதல் நடந்த தர பரிசோதனையில் தேர்வாகவில்லை என்பதும் சட்டவிரோதமாக அவற்றிற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது என்பதும் முற்றிலும் தவறானதாகும். தர சோதனையில் தேர்வாகிய நிறுவனங்களுக்கு ரூபாய் 1000 கோடி ரேஷன் பொருட்கள் வாங்க ஆணை என்று தலைப்பிட்டிருந்தது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்துள்ளனர். இது மாதிரி நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.